ஓம் சாந்தி. 11/3/2026 தமிழ் கிளாஸ். திரிபுவனம் சுவாமி இந்த பூமியில அவதரிக்கும் போது ஆத்மாக்களுக்கு உண்மையான அமைதி கிடைச்சிருது. அலைந்து திரியும் ஆத்மாக்களுக்கு தங்கும் இடம் கிடைச்சிருது. துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு சாந்தி கிடைச்சிருது. மிகவும் இருண்ட இரவு பொன்னான காலையாக மாறிடுது. வழியில துடிக்கும் ஆத்மாக்களுக்கு, வேதனையில துடிக்கும் ஆத்மாக்களுக்கு அனைவருக்கும் நிம்மதி கிடைச்சிருது. மற்றும் இந்த திரிபுவனத்தினுடைய சுவாமி இந்த பூமிக்கு வரும்போது அந்த நாள் மகா சிவராத்திரி நாள் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படின்னா இன்றைக்கு முரளி மகா சிவராத்திரி முரளியா இருக்கு. 11/3 சிவராத்திரியினுடைய அந்த முரளி. இன்று ஒரு விசேஷமான நாளும் இருக்கு. இந்த நாள்ல இருந்துதான் அந்த சின்ன நந்தி, அதாவது தாதிஜி அவங்க மூலமாக நம்ம அனைவரும் சிவ பாபாவை சந்திச்சோம். மேலும் நம்ம எல்லாரும் அனுபவம் கொண்டவங்களா இருக்கோம். பிறவியாக நம்ம எல்லாரும் பகவான அழைச்சோம் இல்லையா? அவரை சந்திக்க வேணும் அப்படின்னு ஆசை வச்சிருந்தோம். பல வழிகள் இருந்தது. அதன் மூலம் ஆத்மாக்கு அந்த அமைதி கிடைச்சது. அதுல ஒரு வழிதான் இசை, பாடல், ஸ்லோகங்கள். இதெல்லாம் சாஸ்திரங்கள்ல உள்ள நல்ல ஸ்லோகங்கள். அதனுடைய அர்த்தம் கூட அதிகமா தெரியல. ஆனா பகவானின் மகிமை அதுல கூறப்பட்டிருக்கு. பகவானின் முழு மகிமை, பாபாவின் மகிமை இருக்கு. இன்னைக்கு சிவராத்திரி நாள், அதனால முதல்ல அந்த ஸ்லோகத்தை நம்ம கொஞ்சம் கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் பார்க்கலாம். ஸ்லோகன் பசு நாபத்திம் பாபநாசம் பரேஷம் கஜேந்திரஸ்ய கிருத்திம், இந்த மாதிரி அது ஆரம்பிக்குது. இன்னைக்கு முரளி 11/3/2002 மகா சிவராத்திரி பத்தின முரளி. பாபா வந்திருக்காரு அந்த நாள்ல. அப்போ உண்மையான அமைதி கொடுக்கக்கூடிய இந்த இந்து மகா வாக்கியங்கள் முரளில இருந்து எடுத்திருக்கு. முதல்ல ஸ்வயம் போலாநாத் இதயத்தின் அன்பான ஆத்மாக்களுக்கு ஆன்மீக புஷ்பங்களால பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொடுக்கிறாரு. யார் வாழ்த்து கொடுக்கறாங்க? ஸ்வயம் பகவான், பரமாத்மா பகவான் ஸ்வயம். அவர் பிறந்த நாள் வாழ்த்து கொடுக்கிறாரு. பாபா இதுல சொல்லியிருக்காரு, மிக மிக பதம் பல மடங்கு வாழ்த்துக்கள் பிறந்த நாளுக்காக. அப்போ நம்ம பார்க்கலாம், பாபாவுடைய பிறப்பு மற்றும் நம்முடைய பிறப்பு ஒரே நாள்ல நடைபெற்றிருக்கு. பாபா சொல்றாரு, பகவான் எந்த காரியத்திற்காக இந்த பூமிக்கு வர்றாரோ, எந்த நாள்ல பிரவேசிக்கிறாரோ, அவதரிக்கிறாரோ, அதே நாள்ல தான் எல்லா பிராமணர்களுக்கும் பிறப்பு ஏற்படுது. மேலும் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலத்தின்படி வர்றோம். அப்படின்னா கூட நம்முடைய பிறப்பு பாபா இந்த பூமியில அவதரிச்ச அதே நாள்லயே நடந்துருச்சு. அதனால பாபா சொல்றாரு, இப்படியான பிறந்த நாள் இதுல பாபா மற்றும் குழந்தைகளுடைய பிறப்பு ஒன்றா நடக்குது. இது சக்தியுகத்துல கூட நடக்காது. இந்த மாதிரி சங்கமயுகத்துல மட்டும்தான் இப்படியான பிறந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். பாக்கியம் கிடைக்குது. மேலும் பிறந்த உடனே பாபா நம்ம எல்லாருக்குமே ஸ்வர்க்கத்தினுடைய பரிசுகளை கொடுத்துடுறாரு. பிறந்த உடனே பல ரகசியங்களை சொல்லி கொடுக்கறாரு. நேற்று பாய்ஜி கூறியது போல, இந்த வேதனை எதனால ஏற்பட்டது? மனிதர்கள் தன்னை பத்தியும் பரமாத்மா பத்தியும் மறந்து அதுல இருந்து விலகி தூரமா போயிட்டாங்க. அதன் காரணமாக தான் இந்த வேதனை ஏற்பட்டது. இப்ப இன்னைக்கு மனிதன் வேதனையில் இருப்பதற்கான மூல காரணம் புருஷ், அதாவது ஆத்மா, பிரகிருதி மற்றும் பரமாத்மாவிலிருந்து தூரம் விலகி போய்விட்டதுதான். ஆக பகவான் நமக்கு ரகசியங்களை சொல்றாரு. முதல்ல புருஷ் பற்றி,
ஆத்மாவை பத்தி நாம் யார் அப்படிங்கறத சொல்றாரு. அதுக்கப்புறம் பரமாத்மா தன்னை பத்தியும் சொல்றாரு. சிருஷ்டி சக்கரத்தினுடைய ரகசியங்களை சொல்றாரு. 3 உலகங்களின் ரகசியத்தை சொல்றாரு. 3 காலங்களின் ரகசியத்தையும் சொல்றாரு. அதனால பிறந்த உடனே நமக்கு எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பரிசு கிடைச்சிருது பாபா கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் குணங்களால நம்மை அலங்கரிக்கிறாரு, குணங்களின் நினைவை கொடுக்கறாரு, நம்ம தான் குணவான்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவகுணம் எல்லாம் வந்துருச்சு, இப்ப மீண்டும் நினைவுபடுத்துறாரு. பிறந்த உடனே பாபா அந்த நினைவை அதிகமாக நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் மரணத்தினுடைய பயத்துல இருந்து விடுவிக்கிறாரு. மக்களுக்கு இன்னைக்கு அதிகமா மரணத்தை பத்தி தான் பயம் இருக்கு. இப்ப பாபா பகவான் நம்மை அமரராக ஆவது எப்படி அப்படிங்கிற வழிய சொல்றாரு. ஆத்மா அமரர், அமர் அப்படின்னா அழிவில்லாதது இல்லையா? உங்களுக்கு ஒருபோதும் மரணம் இருக்காது. இந்த ரகசியத்தையும் பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. பிறந்த உடனே பவித்ர பவ யோகி பவ அப்படிங்கிற வரதானத்தை கொடுத்திருக்காரு. எந்த நாள்ல நம்முடைய பிறப்பு நடக்குதோ அந்த நாள்லயே தான் உடனேவே இந்த வரதானமும் நமக்கு கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பொக்கிஷங்களால பாபா என்ன செய்யறாரு, நம்மை தனவான்களாக மாத்துறாரு. எந்த தனம்? ஞான தனம், ஞான செல்வம். அதன் மூலம் நம்ம தனவான்களாகிறோம். ஸ்தூல தனம் தானாவே வந்துடுங்கிறார் பாபா. மேலும் கண்களால நிகால் செய்துடுறாரு. அதாவது பார்த்தோன்னே எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற திருப்தி அடையக்கூடியவங்க தான் நம்ம. இப்ப பிறந்த உடனே நமக்கு பாபா எல்லாருக்கும் பரிசுகளை கொடுக்கறாரு. முதல் பாயிண்ட், ஆன்மீக புஷ்பங்களால பாபா வாழ்த்து கொடுக்கறாரு. ஸ்வயம் பகவான் பரமாத்மா, இந்த மகா வாக்கியம் புத்தியில வருது. பகவான் நமக்கு வாழ்த்து கொடுக்கறாரு. தானாவே மக்களுக்கு அந்த உண்மையான அமைதி கிடைச்சிருது இந்த பாயிண்ட் நினைக்கும் போதே. சோ எந்த மகாத்மா, தர்மாத்மா, ராஜாத்மா அல்லது வேற எந்த ஆத்மாவும் நமக்கு வாழ்த்து கொடுக்கல. ஸ்வயம் பகவான் நமக்கு இப்போ பிறந்த நாள் வாழ்த்து கொடுக்கறாரு. ஆக இத நம்ம ஸ்மிருதியில கொண்டு வரணும், நினைவுல கொண்டு வரணும். 2வது பாயிண்ட் என்னன்னா, பிராமணன் அப்படின்னாலே உலகில இருக்கிற ஆத்மாக்கள்ல அவங்களுக்கு பாக்கியம் நிறைஞ்சவங்களா இருக்காங்க. உலகத்துல ஆத்மாக்கள் பிராமணர்களை மிகவும் பாக்கியசாலி அப்படின்னு நினைக்கிறாங்க. பிராமண ஆத்மாக்கள் அப்படின்னாலே இந்த உலகத்துல எத்தனை ஆத்மாக்கள் இருக்காங்க? கோடிக்கணக்கான ஆத்மாக்கள், 800 கோடி ஆத்மாக்கள் இருக்காங்க. பிராமணர்கள் அதுல எத்தனை பேர் ஆகுறாங்க? தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ஆகுறாங்க. மிகவும் குறைவான நம்பர்ல தான் இருக்கும். ஆனா பாக்கியம் மிகவும் பெருசு. நம்பர் குறைவு, ஆனா பாக்கியம் பெருசு. அதுல மகிழ்ச்சி நிலைத்து இருக்காது. மகிழ்ச்சி நம்மிடம் மறைஞ்சு போயிருது. அதுக்கு காரணம் என்ன? நம்ம இத்தனை பெரிய 800 கோடி ஆத்மாக்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படிங்கறத மறந்துடுறோம். இப்ப நம்ம யார பாக்குறோம்? பக்கத்துல இருக்கிற ஒருத்தரோ 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ இவங்கள கூட நம்ம ஒப்பிட்டு பார்த்துட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய பொக்கிஷம் 800 கோடி ஆத்மாக்கள்ல இருந்து பாபா நம்ம எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கறத மறந்துட்டு 2 3 4 பேர் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துட்டு மனசு உடைஞ்சு போயிடுறோம். இப்ப யாரோட ஒப்பிட வேண்டும்? நம்ம 800 கோடி ஆத்மாக்கள் கூட ஒப்பிடணும். அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு! ஆயிரக்கணக்கான மக்கள்ல இருந்து பாபா தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்ப பார்த்தா நேத்து ஒரு சகோதரர் சந்திச்சாரு. அவர் சொன்னாரு, முழு கிராமத்திலயும் 101,000 மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள ஒரே ஒருத்தர் தான் ஞானத்துல இருக்கிறாரு. அப்ப எவ்வளவு அதிர்ஷ்டசாலி அவரு! ஆகவே நம்முடைய அந்த பாக்கியம் எவ்வளவு உயர்ந்தது அப்படிங்கறத நம்ம மீண்டும் மீண்டும் நினைவுல கொண்டு வரணும். ஸ்வயம் நேற்று முன்தின காலை முரளியில பாபா சொல்லியிருந்தாரு, நீங்க எழும்போது யாருடைய முகத்தை பாக்குறீங்க? பாபாவின் முகத்தை பார்த்து எழுந்திருக்கிறோம் இல்லையா?
உலகத்துல மக்கள் சொல்லுவாங்க, இன்னைக்கு யாரோட முகத்தை பார்த்தேன், நான் நாள் முழுசா இப்படி கெட்டு போயிடுச்சே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா பாபா சொல்றாரு, நீங்க யாருடைய முகத்தை பாக்குறீங்க? ஸ்வயம் பகவானின் முகத்தை பார்த்து நம்ம எழுந்திருக்கிறோம், அவருடன் நினைவு செய்து எழுந்திருக்கிறோம், அவரோட பேசுறோம். அப்புறம் அவர் தானே வந்து நம்ம எல்லாருக்கும் படிக்க வைக்கிறாரு. தினமும் காலையில வந்து படிப்பு சொல்லி தராரு. அவரோட தான் நம்ம நாளின் தினச்சரியை, ஒரு நாள் முழுக்க செய்யக்கூடிய வேலைகளை அவர் கூட சேர்ந்து நம்ம செய்யறோம். நாள் முழுவதும் என்னென்ன வேலைகள் செய்யறோமோ அதுல பாபா நம்ம கூட இருக்காரு, பகவான் நம்முடன் இருக்கிறாரு. இப்ப நாம இப்போ படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா, இந்த வித்யாலயம் வித்யின் தேவி படித்ததாக கூறப்படுது. இப்ப நம்ம சாதாரண வித்யாலயத்தின் மாணவர்கள் இல்ல, ஸ்வயம் வித்யின் தேவி படித்த அந்த வித்யாலயத்தின் மாணவர்கள்ல நம்ம எல்லாரும் இருக்கோம். அடுத்து சிவராத்திரியில வந்து உலகத்துல இருக்கவங்க பாங்கு அப்படின்னு ஒரு பானம் குடிக்கிறாங்க. அது ஏன் குடிக்கிறாங்க? நஷா போதை ஏறதுக்காக. உண்மையில எந்த போதை ஏறணும்? ஆன்மீக போதை ஏறணும். இப்ப ஆன்மீக போதை குடிச்சு பாருங்க, வாழ்க்கை சீராக இருக்கும். அப்ப இந்த ஆன்மீக போதை நம்ம வாழ்க்கைய சீர் பண்ணுது. அதை விட்டுட்டு மக்கள் வந்து தவறான புரிதல்ல இருக்காங்க. இந்த பாங்குங்கிற அந்த பானம் குடிச்சாதான் போதையில இருக்கணும், அது சிவராத்திரியில அது முக்கியமான ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஆன்மீக போதையில இருக்கும் போதுதான் நமக்கு வந்து ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்குது, சாந்தி கிடைக்குது. அதனால அந்த போதையில இருக்கணும். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட், அது முரளினுடைய தலைப்பு, பாப்தாதா அளித்துள்ள விசேஷத்தை ஈஸ்வரிய காரியத்துல பயன்படுத்தணும். பாபா கொடுத்துள்ள விசேஷத்தை ஈஸ்வரிய காரியத்திற்கு அர்ப்பணிக்கணும். உண்மையில நம்முடைய வாழ்க்கையில உள்ள எல்லா விசேஷங்களும் பகவானின் கொடை, பகவான் கொடுத்தது. இத நாமெல்லாம் உண்மையில மறந்துடுறோம். நம்ம இப்ப நீங்க பாப்பீங்களான்னா, பாபாவோட குழந்தையாக ஆகிறதுக்கு முன்னாடி அப்புறம் இப்போ எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடுங்க. பாபாவின் குழந்தையாக ஆனதுக்கு பிறகு முன்னாடி நான் என் வாழ்க்கை எப்படி இருந்தது, அப்புறமா இப்ப எப்படி இருக்கு, எந்தெந்த விசேஷங்களை பாபா நமக்குள்ள நிரப்பி இருக்காரு, முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம். ஓம் சாந்தி. கண்ணை திறந்துக்கலாம். இந்த விசேஷம் அப்படிங்கறது அது எந்தெந்த அந்த ஈஸ்வரனுக்கு தான் நம்ம வந்து அர்ப்பணிச்சணும். எந்த விசேஷம் நமக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அது வந்து பகவானுக்கு அர்ப்பணிக்கும் போதுதான் அதுல சக்தி வருது. என்னுடையது அப்படின்னு சொல்றதுனால தேக அபிமானம் வருது. மேலும் அதுக்கப்புறம் அவமானம் உணர்வோம் நம்ம. இப்ப என்னுடையது அப்படிங்கறது முடிச்சிடணும் இல்லையா? பாபா கொடுத்துள்ள எந்த விசேஷங்களையும் ஈஸ்வரிய காரிய அவர் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைஞ்சாரு. அந்த காரின் உரிமையாளர் மகிழ்ச்சி அடைஞ்சாரு. நம்ம கூட இருந்த நண்பரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. அவர் சிரிச்சுட்டே இருந்தாரு. பாருங்க, இதே டிரைவரை வச்சு அந்த கார்லயே அவங்கள அழைச்சிட்டு போறாரு அப்படின்னு. முன்னால அவன் எவ்வளவு கிண்டல் செய்தான். அதுக்கப்புறம் இறங்கி வந்தான். அவனுக்கு வேற இடத்துக்கு போக வேண்டி இருந்தது. அதனால அவர் டிரைவர் கிட்ட சொன்னான், இந்த சகோதரரை அங்க அழைச்சிட்டு போங்க, அவருக்கு தேவையான எல்லா வேலையையும் முடிக்க உதவி செய்யுங்க, அப்புறம் மீண்டும் இவங்களை கேட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுடுங்க. அப்படியே அவர் நம்மளை இறக்கி விட்டுட்டு மீண்டும் போயிட்டார். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல பாபா எப்படி உதவி செய்யறாரு அப்படின்னு தெரியுது. பாபா அந்த சகோதரருக்கு நம்பிக்கை கொடுக்கவே இப்படி எல்லாம் உடனடியா உதவி செய்திருக்காருன்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் சாலையில நின்றுட்டு இருக்கும் போது, பாபா இப்போ நீங்க உதவி செய்யணும், இந்த மனிதருக்கு உங்க மீது மிகவும் நம்பிக்கை இருக்குது, தயவு செய்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே
அங்க நின்றுட்டு இருந்தப்பவே ஒரு கார் ஹார்ன் அடிக்க தொடங்குச்சு. அப்போ நம்ம பின்னால் திரும்பி பார்த்தோம். அந்த சகோதரரும் பார்த்தாரு. அந்த கார்ல இருந்து அவருடைய நண்பன் இறங்கி வந்தாரு. பல்லே பல்லேன்னு சொல்லி அவரை மகிழ்ச்சியா சந்திச்சுக்கிட்டாங்க. அரே, இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம சந்திச்சிருக்கோம், எப்படி இங்க வந்த அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் கேட்டேன், சகோதரரே நீங்க என்ன செய்றீங்க? அவர் சொன்னாரு, நான் இங்க அலுவலகத்துல வேலை செய்யறேன். இன்னைக்கு ஏதோ என் மனசுல தோணுச்சு, நான் கேட் வரைக்கும் போகணும் அப்படின்னு. சாதாரணமா நான் இந்த நேரத்துல கேட் வரைக்கும் போறது இல்ல. எப்படி என் மனசுல வந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் கார் எடுத்துட்டு எந்த வேலையும் இல்ல, ஆனா வெளியே வந்துட்டேன். அப்போ நீ என்ன சந்திச்சிட்ட அப்படின்னு சொல்றாரு. அப்ப கேட் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டார். இந்த மாதிரி பாபா ஏதோ ஒரு விதத்துல உதவி செஞ்சுட்டேதான் இருக்காரு உண்மையான மனதோட கூப்பிடுற குழந்தைகளுக்கு. இப்ப நம்ம இதயத்துல இருந்து அழைக்கும் போதுதான் இப்படி உதவி எல்லாம் கிடைக்குது. இது ஒரு சின்ன அனுபவம் மட்டும்தான். இப்படியான அனுபவங்கள் பல சகோதர சகோதரிகளுக்கு இருக்கு. ஒருவருக்கு மட்டும் இல்ல, 2 பேருக்கு மட்டும் இல்ல, பாபாவின் குழந்தைகள் யாரா இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் இப்படியான அனுபவம் இருக்கு. பாபா சொல்றாரு, இதயத்தின் சங்கல்பம் பாபா கிட்ட சேருது. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நம்ம செய்யற எந்த சங்கல்பமா இருந்தாலும் அது பாபா கிட்ட சேரும். அதனால இப்ப நம்ம எல்லாரும் மீண்டும் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். இதயத்திலிருந்து ஒரு நல்ல சங்கல்பம் செய்யலாம் என்று. மிகவும் நல்ல நாள், அதனால ஒரு நல்ல சங்கல்பம் செய்யலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அத பாபா கிட்ட சொல்லி மனச லேசா வச்சுக்கலாம். ஓம் சாந்தி. இப்ப கடைசி பாயிண்ட் என்னன்னா, நீங்க எல்லாரும் மகான் ஆகுறீங்க. பாபா சொல்றாரு, சிவராத்திரி நாள்ல நீங்க 2 வகையான சங்கல்பங்களை செய்றீங்க, உறுதிமொழி எடுக்கிறீங்க. முதல்ல ஒண்ணு சொந்த நலனுக்காக செய்றீங்க. 2வது உறுதிமொழி உலக நலனுக்காக செய்றீங்க, பிரத்யக்ஷத்தாக்காக செய்றீங்க. இப்ப பாபா சொல்றாரு, நம்ம செய்யும் அந்த உறுதிமொழியில உறுதியா இருக்கணும். அந்த பிரதிஜையில உறுதிமொழியில தொடர்ந்து உறுதியா இருக்கணும். அதன் விளைவு, அதன் முடிவு, அதனோட அடையாளம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்திலயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சங்கல்பத்துல, வார்த்தையில, கர்மத்துல எல்லாத்துலயும் வெற்றி கிடைச்சது. இப்ப நீங்க அந்த உறுதிமொழிய தொடர்ந்து சரியா நிறைவேற்றி வந்தீங்க அப்படிங்கறதுதான் இதனுடைய ப்ரூஃப். இப்ப பாபா காட்டியிருக்காரு, உலகத்துல சத்வச்சன் மகராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குருஜிகள் மகாத்மாக்களை சத்வச்சன் மகராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில சத்வச்சன் மகராஜ் யார் அப்படின்னா, பாபா சொல்றாரு, நீங்க எல்லாரும் தான் சத்வச்சன் மகராஜாக்கள். அங்கேயே பாபா சொல்றாரு, நீங்க சத்வச்சன் மகராஜ், நீங்க தான் அந்த மகான்கள். ஏன்னா நீங்க மகாராஜாக்கள், மகான்கள், எல்லாரும் மகான்கள் ஆறீங்க. இப்ப பாபா சொல்றாரு, கட்டுப்பாட்டின் சக்தியும் ஆட்சி சக்தியும் இல்லாத காரணத்தினால சில சமயம் உங்க மனசுல பயனற்ற சங்கல்பங்களும் வந்துடுது. ஆக இன்னைக்கு சிவராத்திரி நாள்ல சிவனுக்கு நம்ம என்ன செய்கிறோம், பயனற்ற விஷயங்களை அவருக்கு அர்ப்பணிச்சிடுறோம். ஆகவே இந்த முரளியில பாபா குறிப்பா வலியுறுத்தது உறுதிய பற்றி, தொடர்ச்சியான உறுதி. அதனால உறுதியோடு ஏதாவது ஒண்ண அர்ப்பணிச்சிடணும். அந்த அக்கா மலர், அதாவது வாசனையே இல்லாத மலர். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த குறை, பலவீனம், இதெல்லாத்தையும் இன்னைக்கு சிவனுக்கு அர்ப்பணிச்சிடணும். அந்த வாசனையே இல்லாத மலரை கூட பகவான் ஏத்துக்கிறாரு. யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நான் என்னுடையவர்கள் அப்படின்னு ஏத்துக்கிறேன் அப்படின்றது. அதுக்காக தான் அந்த அக்கா மலர். அடுத்தது இன்னைக்கு உண்மையான இதயத்தோட இப்ப 2 நிமிஷங்கள் நம்ம கண்களை மூடி பரமாத்மாவுக்கு அர்ப்பணிக்கலாம். இப்ப நம்ம எல்லாரும் நமக்கிட்ட இருக்கிற குறைகள், பலவீனங்கள், இது எல்லாத்தையும் பாபா உங்களுக்கு நான் கொடுத்துடுறேன்.
ஓம் சாந்தி. இதுதான் இன்னைக்கு முரளினுடைய மனதிற்கு சாந்தி தரக்கூடிய 5 பாயிண்ட்கள். ஸ்வயம் போலாநாத் பாபா நமக்கு பிறந்தநாள் வாழ்த்து கொடுக்கறாரு. ஃபர்ஸ்ட் முதல் பாயிண்ட். இரண்டாவது, உலகத்துடைய கணக்குல நீங்க எல்லாரும் மிகவும் பாக்கியசாலியான ஆத்மாக்கள். மூன்றாவது, விசேஷத்தை பாபாவுக்கு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணிச்சிடணும். நான்காவது, இதயத்தின் சங்கல்பம் பாபா கிட்ட போய் சேருது, அத உணரணும். ஐந்தாவது, நீங்க தான் அந்த மகான்கள். अच्छा, ओम शांति।